அண்ட் இந்த 3 டேஸ்ல நான் கற்றுக்கிட்டது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக என்னென்னா சைக்காலஜி படிக்கணும், கவுன்சிலிங் கொடுக்குறோம், மற்றவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் பெட்டர் பர்சனாக ஆக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நாள் கிளாஸ்லேயே நீ ஃபஸ்ட்டு ஒன்றை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது. நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூசுப் சார் சொன்ன மாதிரி வார்த்தைகளை வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் கொண்டு போகாதீங்க, அது உங்கள் உடலை வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்கும்போது அதை நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்றதும் ரொம்ப பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு எனக்கு. அண்ட் மீனா மேம் கிட்ட இருந்து கற்றுக்கிறது கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் கம்யூனிகேஷன்றது சும்மா வார்த்தையால் சொல்கிறது மட்டும் கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகாக விளங்க வச்சாங்க. அண்ட் ஓவரால் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்து வெளியே போகிறேன். இன்னும் மேலும் இதை கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்குது.